அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் எங்கு பார்த்தாலும் வன்முறை என்பது தற்போதைய நவீன கலாச்சாரத்திலே இரண்டர கலந்ததாக இருக்கின்றது. வன்முறை, இந்த வன்முறைக்கான காரணங்கள், அவற்றினால் ஏற்படுகின்ற விளைவுகள், பாதகமான விளைவுகள், அதைத் தொடர்ந்து இந்த அமைதிக்கான பாதை என்பதை பற்றிய இன்றைய நாளில் உங்களோடு கலந்துரையாட விரும்புகின்றேன். வன்முறை என்ற வார்த்தையை கேட்டவுடன் உங்களுடைய மனதிலே என்ன தோன்றுகின்றது? சண்டை, அடிதடி, போர்கள், கலகங்கள். உண்மையில் வன்முறை என்பது உடல் ரீதியாக ஏற்படுத்தப்படுகின்ற தாக்கங்கள் மட்டுமல்ல, ஒருவரை வார்த்தையினாலே காயப்படுத்துவது, மிரட்டுவது, அவமானப்படுத்துவது, இவைகளெல்லாம் வன்முறையின் பல்வேறு வடிவங்களாகும். உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO என்று சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனம் வன்முறையை தனக்கு அல்லது பிறருக்கு உடல், மன அல்லது சமூக ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு அதிகாரத்தையோ அல்லது உடல் வலிமையையோ பயன்படுத்துவது என்று வரையறுக்கின்றது. அதாவது ஒருவருடைய அதிகாரத்தை அல்லது உடல் வலிமையை, பலம், சண்டித்தனம், உடல் வலிமையை பயன்படுத்தி இப்படி தனக்கு அல்லது பிறருக்கு மூன்று விதமாக, ஒன்று உடல் ரீதியாக, மன ரீதியாக அல்லது சமூக ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துவதைத்தான் இங்கு நாம் வன்முறை என்று சொல்லுகின்றோம். இது உலகம் முழுவதும் அனைத்து வயதினரையும் சமூகங்களையும் பாதிக்கும் ஒரு மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. இடங்களிலே இடம்பெறுகின்ற யுத்தங்கள், போர்கள், கலகங்கள், குடும்பத்துக்குள்ளேயும் ஏற்படுகின்ற முரண்பாடுகள். இந்த வன்முறை எப்படிப்பட்ட வகை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒன்று, இவற்றை நாங்கள் 4 வகையாக பார்க்கலாம். ஒன்று, உடல் ரீதியான வன்முறை, அடிக்கின்றது, தாக்குகின்றது, குடும்பத்துக்குள்ளே ஏற்படுகின்ற முரண்பாடுகள், ஒருவரை தள்ளிவிடுதல், ஒருவரை மிரட்டுதல், அடிக்கப் போகிறேன், கொலை செய்ய போகிறேன். அடுத்தபடியாக மன ரீதியான மற்றும் உணர்ச்சி ரீதியான வன்முறைகள், அதான் மிரட்டுதல், அவமானப்படுத்துகின்றது, இழிவுபடுத்துகின்றது. சிலர் அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் சரியான கூர்மையாக இருக்கும், மனதை புண்படுத்தும், வடுக்களை ஏற்படுத்தும், காயங்களை ஏற்படுத்தும். சில வேளைகளிலே இந்த பள்ளிகளிலே, குறிப்பாக இந்த மாணவ பருவத்திலே இருக்கின்றவர்கள், அவர்களை கற்பிக்கின்றவர் ஆசிரியர்கள் அல்லது வழிநடத்தினர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், இவர்கள் அவர்களை கொடுமைப்படுத்தலாம், அநீத முறையிலே தண்டிக்கலாம், அல்லது அவர்களை தண்டிக்கின்ற விதம், ஒருவர் பேசுகின்றார், என்ன ஏசுகின்றார், ஏசலாம், ஆனால் இப்படி என்ன பேசக்கூடாது. அதனாலே இந்த பள்ளிகளிலே சில மாணவ மாணவியர்கள் அவர்கள் மிகவே பாதிக்கப்படுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை பூராக அவர்கள் சில ஆசிரியர்களுடைய தண்டனைகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பழிவாங்க வேண்டும் என்றும் கூட அவர்கள் நினைப்பது உண்டு. இதை அல்லது வேலைத்தளங்களிலே பார்க்கலாம். வேலைத்தளங்களிலே உயர் பதவிகளை வகிக்கின்றவர்கள் தமக்கு கீழே இருக்கின்றவர்களை புலியிங் சொல்வார்கள், அவர்கள் கொடுமைப்படுத்துவார்கள், டார்ச்சரிங் சொல்வார்கள்.
அவர்களை கொடுமைப்படுத்துவார்கள். மூன்றாவது, இந்த பாலியல் வன்முறைகள், பாலியல் தொல்லைகள், பாலியல் பலாத்காரம், பாலியல் சுரண்டல்கள். இப்படி ஒருவர் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, செல்வாக்கை பயன்படுத்தி, பணத்தை கொடுத்து அல்லது காட்டு மிராண்டித்தனமாக மற்றவருடைய உடலை அவர் பாலியல் ரீதியாக வன்முறை ஏற்படுத்துகிறார். சிறப்பாக இந்த 18 வயதுக்குட்பட்ட சிறார்களை துஷ்பிரயோகம் செய்வது மிக மிக தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது. நான்காவதாக, சமூக அல்லது கட்டமைப்பு ரீதியான வன்முறை. ஒருவர் குறைந்த சாதியை சார்ந்திருக்கின்றார், இன்னும் ஒரு மதத்தை சார்ந்திருக்கின்றார், அல்லது இன்னும் ஒரு இனத்தை சார்ந்திருக்கின்றார், அல்லது வறுமையை உருவாக்குகின்ற சமத்துவமின்மை. இங்கு பணக்காரர்கள், ஏழைகள், அவர்களை சுரண்டி வாழுதல், அவர்களை வன்முறைக்கு உட்படுத்துதல், அடிமையாக்குதல், சமூக அநீதிகள், இவைகள் எல்லாம் சமூக அல்லது கட்டமைப்பு ரீதியான முறையிலே வன்முறையை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள், வன்முறைக்கு அவர்கள் உட்படுத்தப்படுகின்றார்கள். இதுக்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, வன்முறை உருவாக பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, உடனடியாக எங்களுக்கு தெரியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. என்னால் கோபம் வந்தால் நானே என்னை கட்டுப்படுத்த முடியாது. அதனாலே ஒரு வன் செயல் புரிகின்ற ஒரு பெரும் கோபக்காரன் என்று சொல்வதை பார்க்க நான் ஒரு டெரரிஸ்ட், நான் ஒரு பயங்கரவாதியாக மாறலாம் என்றெல்லாம் நினைக்கலாம். அல்லது இந்த வன்முறைக்கான காரணங்கள் மனிதர் வாழ்க்கையிலே, எங்களுடைய இளமை பருவத்திலே குழந்தையாக இருக்கின்ற பொழுது பெற்றோர்களை இழந்து அல்லது சிலர் அடிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழலிலே அவர்கள் அனுபவித்த துன்பங்கள் அந்த வன்முறைக்கான காரணம். அது மீள் எழுகின்றது வன்முறையாக. மற்றது மது மற்றும் போதைப் பொருள்கள் பழக்கம் ஒருவரை வன்முறைக்கு உட்படுத்தப்படும். நாங்கள் நாட்களே பார்க்கின்றோம், சில வன்முறையிலே ஈடுபடுகின்றவர்கள் குறிப்பாக அவர்கள் போதை வஸ்துக்கு அல்லது குடிப்பழக்கத்திலே, அவர்கள் மது மயக்கத்திலே அவர்கள் இப்படியான வன்முறைகளை, கொலையை கூட செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு பலம் கிடைக்கின்றது. இந்த வன்முறை உருவாகுவதற்கு சில குடும்பங்களிலே இருக்கின்ற பிரச்சனைகள், தீர்க்க முடியாத அல்லது தீர்க்கப்படாத பிரச்சனைகள், மனதிலே ஒன்றை வைத்து, காயங்களை வைத்து அவர்கள் பழி வாங்குகின்ற தன்மை, இது சாதாரணமான குடும்பங்களிலே இடம்பெறக்கூடிய ஒரு முறை. இந்த முறையிலே சிலர் தங்களை அறியாமல் இந்த வன்முறைகளிலே ஈடுபடுகின்றார்கள், பழி வாங்குகின்றார்கள். விட்டுக் கொடுக்காமல் அவர்கள் ஒன்றை மனதிலே வைத்து இன்னொன்றை அவர்கள் செய்வதனாலே அவர்கள் இந்த குடும்ப பிரச்சனைகள் வன்முறைக்கு காரணமாக இருக்கின்றது. பொறுத்து 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 நான் இருந்தேன், இனி என்னால் பொறுக்க முடியாது என்று சொல்லி இந்த வன்முறையை கட்டவிழ்த்து விடுகின்றது. அல்லது சில வன்முறைகளுக்கான காரணம் கல்வி அறிவற்றது, கல்வி சிந்திக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதனாலே அவர்களுடைய வாழ்க்கை தரம் குறைவாக, எல்லா படிக்காதவர்களும் அப்படி என்றல்ல, ஆனால் இந்த கல்வி அறிவு குறைந்தவர்கள் மத்தியிலே வன்முறை கூடுதலாக இருக்கலாம். அல்லது வெறுப்பை தூண்டுகின்ற சிந்தனைகள், எங்களுடைய வாழ்க்கையிலே விரக்தி இழப்புகள் மத்தியிலே, ஏமாற்றங்கள் மத்தியிலே நம்பிக்கை இழந்து போகின்ற பொழுது கோபம் அதிகரிக்கின்றது. அதை வெளிப்படுத்துகின்றது வன்முறை செயல்களின் ஊடாக. வன்முறை நிறைந்த ஊடகங்களை அதிகமாக பார்ப்பது, இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த படங்கள், சினிமாக்களை, இந்த மற்ற படங்களை பார்க்கின்ற பொழுது இந்த சினிமாக்களையும் அல்லது சின்ன திரைகள் என்று சொல்லப்படுகின்ற அல்லது சோஷியல் மீடியான்னு சொல்லப்படுகின்ற இவற்றிலே காட்டப்படுகின்ற வன்முறை நிறைந்த செயல்கள். அவர் வன்முறையினாலே வெற்றி கொள்ளுகின்றார், வீரனாகின்றார், பெரிய ஹீரோ
எல்லாரையும் அடித்து எல்லாரையும் தவிர்த்து எல்லாரையும் சாகடித்து அவர் தனியாக தள்ளிப்பட்டு போகிறார். அப்படி அந்த வன்முறையினாலே வெற்றியை காணலாம். அதனால் நாங்கள் இப்படி எங்களுடைய தமிழ் சமூகத்திலும் கூட நாங்கள் வன்முறையினாலே எங்களுடைய உரிமையை பெறலாம் என்று நினைத்திருக்கலாம். வன்முறை சரியா பிழையா என்பது கவனிக்கக்கூடிய விடயம். ஆனால் வன்முறை என்பது ஒரு அமைதிக்கான வழிமுறையாக இருக்க முடியாது. வன்முறை தன்னுடைய உரிமையை தன்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒருவர் தற்பாதுகாப்பு வழி நடத்துதல். இவர் இது உண்மையாகவே வன்முறை என்று சொல்வதிலும் பார்க்க தற்பாதுகாப்பு ஒரு நடவடிக்கை என்று சொல்லலாம். ஆனால் வன்முறை என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு எதிர்மறையான ஒரு செயற்பாடாகும். எதிர்மறையான நன்மையை பிறப்பிக்காது, அமைதியை கொண்டு வராது. அதனால் இந்த வன்முறை வழியில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற முடியாது. இந்த எப்படியான காரணங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதனுடைய விளைவுகள் என்ன, இந்த வன்முறையினாலே என்ன விளைகின்றது? ஒன்று, தனிநபரை பொறுத்தளவிலே உடல் காயங்கள் எழுகின்றன. வெட்டுதல், அடித்தல், கொத்துதல், இப்படியாக வாள் வெட்டுக்கள் அல்லது துப்பாக்கி சன்னங்கள், இவைகள் எல்லாம் உடல் ரீதியான காயங்களை ஏற்படுத்துகின்றன. இந்த வன்முறை தனிநபருக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது. நிம்மதி இல்லாமல் படபடக்கின்ற ஒரு தன்மையை, பதட்டம் அல்லது நீண்ட காலமாக அவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகின்றார்கள். வன்முறையை செய்கின்றவர்கள் இந்த வன்முறையிலே ஈடுபடுகின்றவர்கள், அதனால் பாதிக்கப்படுகின்றவர்கள் ஒருபுறம், அதனால் அதை செய்கின்றவர்கள் ஈடுபடுகின்ற இந்த வன்முறையினால் ஈடுபடுகின்றவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவார்கள். அவர் தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கின்றார்கள். வன்முறையில் ஈடுபடுகின்றவர்கள் நிச்சயமா அவருடைய வாழ்க்கை ஒரு அழிவு பாதையிலே சென்று கொண்டிருக்கும். குடும்பத்திற்கு இதில் ஏற்படுகின்ற விளைவுகள் நிச்சயமாக கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள் என்றவர்களை வன்முறை அவருடைய உறவுகளை பாதிக்கின்றது. அவர்கள் பிரிகின்றார்கள். அவர்கள் சகோதரர்களாக இல்லாமல் அவர்கள் எதிரிகளாக மாறுகின்றார்கள். அதனால் அவர்களுக்கு அச்ச உணர்வுகள். ஒரு குற்றத்தை செய்கின்ற பொழுது வன்முறையை பயன்படுத்த மீண்டும் அந்த வன்முறையை அவர் என்னிலே திணிப்பார் என்ற அந்த பயம், அப்பொழுது அவருடைய தூக்கமே கெட்டு போகின்றது, பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றது. அதனால இந்த பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் படிப்படியாக பாதிக்கப்படுகிறார், சிக்கல் எழுகின்றன. சமூக ரீதியாக பார்க்கின்ற பொழுது இந்த வன்முறை அதனுடைய விளைவுகள், இந்த வன்முறையினாலே இந்த சமூகத்திலே குற்றங்கள் அதிகரிக்கின்றன. இந்த ஏரியாவிலே, இந்த கிராமத்திலே, இந்த ஊரிலே, இந்த நகரத்திலே, பெரிய நாடுகளிலே இருக்கலாம். சில இடங்களிலே வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுகின்ற பொழுது அங்கே குற்ற செயல்கள் அதிகரிக்கின்றன. களவுகள் நடக்கின்றன, கொள்ளை அடிக்கின்றார்கள், ஒருவர் மற்றவரை பழி வாங்குகின்றார்கள், அங்கே கொலைகள் இடம்பெறுகின்றன. இப்படியான குற்றங்கள் அதிகரிக்கின்றன. இந்த சமூகத்திலே இந்த வன்முறையின் மூலமாக மருத்துவ செலவுகளும் கூட உயரும். சாதாரணமாக மற்ற மருத்துவ செலவுகள் இந்த வன்முறையினாலே பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்கு அந்த காயங்களை குணப்படுத்துவதற்கும் இன்னும் நோயாளர்கள் அதிகரிக்கப்படுகிறார்கள். திடீரென்று விபத்து அந்த வன்முறைகளினாலே எழுகின்றவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதன் மூலமாக இந்த மருத்துவ செலவுகள் ஒரு நாட்டிலேயோ, சமூகத்திலேயோ, ஒரு குடும்பத்திலேயோ அதிகரிக்கின்றது. அதனால் இந்த வன்முறையினாலே வன்முறை ஒரு படைப்பாற்றல் மூலமாக ஆக்க செயல்களிலே ஈடுபடுகின்றதற்கு பதிலாக வன்முறையிலே ஈடுபடுகின்ற பொழுது அந்த உற்பத்தி திறன், நல்ல ப்ரொடக்ஷன், ப்ரொடியூஸ் பண்றது, அதாவது உற்பத்தி செய்கின்ற திறன் குறைந்து அதே வேளையிலே அமைதி குறைந்து போகின்றது, பாதுகாப்பு பாதிக்கப்படுகின்றது. உடல் காயங்கள் ஆறிவிடலாம், ஆனால் மனதில் ஏற்படும் காயங்கள், இந்த வன்முறைகளினால் ஏற்படுகின்ற காயங்கள் நிச்சயமாக நீண்ட காலம் எடுக்கும் அல்லது மாற்றுப்படுத்தப்படுகின்றது கஷ்டமாக இருக்கலாம். நம்முடைய நாட்டிலே இடம்பெற்ற இந்த போர் என்பது அதனாலே வன்முறை பயன்படுத்தப்படுகிறது. வன்முறையினாலே பாதிக்கப்பட்டவர்களுடைய அவர்களுடைய மனம்
அவர்களுடைய உறவுகளுடைய மனம், அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்களை, உடல் காயத்தை ஆற்றினாலும் கூட உள ரீதியான காயங்களை ஆற்றுப்படுத்துவது மிக மிக நீண்ட காலத்தை எடுப்பது. அதனால இந்த வன்முறையை எப்படி நாங்கள் தடுக்கலாம்? வன்முறையை தடுப்பது எல்லோருடைய பொறுப்பாக இருக்கின்றது. எனக்கு என்ன என்று சொல்லி கண்மூடித்தன நாங்கள் மறுபக்கம் பார்த்து கொண்டு போகின்றவர்களாக அல்லாமல், எனது அயலவன் யார் என்று சொல்கின்ற பொழுது வன்முறையினாலே பாதிக்கப்பட்டு கிடக்கின்ற ஒருவனுக்கு இரக்கம் காட்டுகின்றவன் தான் அயலவன் என்று இயேசு அழகாக தன்னுடைய உவமையிலே சொல்லியிருக்கின்றார். ஒரு சிலர் இந்த வன்முறையை எதிர்க்காமல், இந்த வன்முறைக்கு தகுந்த பதில் கொடுக்காமல் பாராமுகமாக செல்லுகின்றது. ஆனால் அது எல்லோருடைய பொறுப்பாகும். நாம் செய்ய வேண்டியது ஒன்று, நல்ல கல்வியை ஊக்குவித்தல். கல்வி எப்பொழுதும் எங்களுடைய ஒழுக்கத்திற்கு வழி சமைத்து கொடுக்க வேண்டும், ஒழுக்கத்தை மேம்படுத்த வேண்டும். நான் எவ்வளவு தூரம் வாசிக்கின்றேன், அறிந்து கொள்கின்றேன், கற்றுக்கொள்கின்றேனோ அவ்வளவு தூரம் என்னுடைய ஒழுக்கம் என்னை நல்லவனாக உருவாக்க வேண்டும். மற்றது, ஒரு பிரச்சனை வருகின்றது என்றால் அந்த பிரச்சனைக்கு நாங்கள் முடிவு காண விரும்புகின்றோமா அல்லது இன்னும் பிரச்சனையை இன்னும் அதிகரிக்க விரும்புகின்றோமா? இந்த பிரச்சனைகளை நாங்கள் ஆரம்பத்திலேயே அவற்றிற்கு விடை காண்பதற்கு, அவற்றை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பயிற்சிக்க வேண்டும். அதனால நாங்கள் பிரச்சனைகளை அமைதியான முறையிலே தீர்க்க, வன்முறையை பிறப்பிக்கும். வயலன்ஸ் பிரீட்ஸ் வயலன்ஸ் என்று சொல்வார்கள். வன்முறையை பழியை இன்னும் பழியை தொடரும். அப்பொழுது அதைத்தான் மோசே சொன்னார், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அதாவது இதை கண்ணெடுத்தால் கண்ணை மட்டும் பிடுங்கின்ற அளவுக்கு இருக்கின்ற அந்த கலாச்சாரத்திலே இருந்து இயேசு ஒரு புதிய கலாச்சாரத்தை ஏற்படுத்துகின்றார். அமைதிக்கான வழி, நாங்கள் தீர்வை எதிர்நோக்கியவர்களாக இருக்க வேண்டும். மற்றது, மன நலத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும். மென்டல் ஹெல்த் என்று சொல்லுவாங்க. நாங்கள் சாப்பிடுவது என்பது எங்களுடைய உடல் ரீதியாக, ஆனால் எங்களுடைய மென்டல், எப்படி நாங்கள் எங்களுடைய மனதை நாங்கள் அதனுடைய ஆரோக்கியத்தை பேண முடியும். ஒரு இடைவேளை என்று சொல்லும்போது, ஒரு தொடர்ந்து நாங்கள் வேலை செய்கின்ற பொழுது எங்களுடைய மனம் அது ஒரு இறுக்கமான மனநிலையாக மாறலாம். அதனால நாங்கள் ஒரு இடைவேளை என்று சொல்கின்றது ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு விடயம். அதே மாதிரி ஒரு நாளிலே நாங்கள் குறிப்பிட்ட அளவு வேலை செய்து ஒரு உறக்கம் என்னும் ஒரு இடத்திலே நாங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்கின்றோம். அல்லது எங்களுடைய காலத்திற்கு காலம், ஒரு வாரத்திலே ஒரு நாளை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக, அப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வேலை செய்யணும். 7 நாளும் வேலை செய்கின்ற பொழுது மனம் பதட்டம் அடைகின்றது. அவ்வாறு ஓய்வு என்பது வெளிநாடுகளிலே கட்டாயப்படுத்துகிறார்கள். நீங்கள் குடும்பத்தோடு செலவு செய்யுங்கள், உட்கார்ந்து பேசுங்கள், உரையாடுங்கள் என்று சொல்லி, தூங்குங்கள், இளைப்பாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார்கள். அதனால இந்த குடும்ப உறவுகள் வலுப்படுத்தப்படுகின்ற பொழுது, மனிதர்கள் நாங்கள் யாரோடு நாங்கள் பேசி பழகுகின்றோம், அன்பு செய்கின்றோம், பல்வேறு மக்களோடு நாங்கள் நெருக்கமான முறையிலே அன்புறவை, நல்ல எங்களுடைய உறவுகள் நல்ல உறவுகளாக படிப்படியாக நெட்வொர்க்கிங் என்று சொல்வார்கள். எப்படி எங்களுடைய தொடர்பாடல்கள் இருக்கின்றனவோ எங்களுடைய வட்டங்களை பெரிதுபடுத்தி நாங்கள் ஈடுபட்டு அவர்களோடு நல்ல விடயங்களுக்களே நாங்கள் எங்களுடைய கவனத்தையும் எங்களுடைய ஆற்றல்களையும் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் ஈடுபடுத்துகின்ற பொழுது அங்கு நிச்சயமாக படிப்படியாக இந்த வன்முறை தவிர்க்கப்படுகின்றது. அல்லது இந்த சமத்துவமான சிந்தனை, ஏற்றத்தாழ்வுகளை நாங்கள் எங்களுடைய சாதி, எங்களுடைய இனம், எங்களுடைய மொழி என்று சொல்லி நாங்கள் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு நாங்கள் எங்களை இன்னும் ஈகோவை நாங்கள் வளர்க்கின்ற பொழுது எங்களுடைய அந்த சமத்துவம் என்கின்ற அந்த உணர்வு, சம உணர்வு, இந்த கனடா போன்ற நாடுகளில் மல்டி கல்ச்சரல் சொல்ற எல்லா பண்பாடும் இனங்களும் மொழி பேசுகின்றவர்களும் சமத்துவமானவர்கள். சமத்துவ நிலையிலே நாங்கள் மற்றவர்களோடு உரையாடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றது சமூகங்களிலே அல்லது நிறுவனங்களிலே அமைப்புகள், சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன.
இந்த ஒழுங்குமுறைகளை நாங்கள் தகுந்த முறையிலே நாங்கள் அவற்றை கடைப்பிடிக்க வேண்டும். ஒழுங்குகள் அதன் வழியாக ஒரு மேம்பட்ட ஒழுக்கமான அமைதியான ஒரு சமூகத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த ஒழுங்குகள் தேவை. ஒவ்வொருவருக்கும் கடமைகள் உரிமைகள் உண்டு. சொல்வார்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அவருக்கான ஒரு கடமை, என்னென்ன வேலைகளை அவர் செய்ய வேண்டும். அதற்குள்ளே அவர்கள் அந்த வேலைகளை கடமை உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தியாக உணர்வோடும் செய்கின்ற பொழுது அங்கு முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு அங்கு காரணம் இல்லாமல் இருக்கலாம். அன்பு, மரியாதை, ஒருவர் மரியாதையோடு நடத்தல், இடக்க உணர்வு கொண்டவர்களாக எப்பொழுது மற்றவர்கள் மீது நாங்கள் எவ்வளவுதான் இடக்க உணர்வு, இவர் உண்மை பார்த்து இறுதியாக 4 பேர் இவர் ஒரு இடக்கமுள்ள மனிதன் என்று சொல்லுகின்ற பொழுது, சாந்தமான மனிதன் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு வன்முறை இருக்காத ஒரு நிலைப்பாடு. அதனால் மரியாதை என்று ஒருவர் மற்றவரை மதிக்கின்றது. நாங்கள் மேலோட்டமாக ஒருவரை பார்த்து மற்றவர்களை நாங்கள் அவமதிக்கின்றது என்பது, அப்படியாக மதிக்க முடியாதவர்கள் அகங்காரம் கொண்டவர்களாக இருப்பார். அப்படியான அகங்காரம் கொள்ளுகின்றவர்கள் வன்முறையை பயன்படுத்துவார். அவருடைய பேச்சில், அவருடைய நடத்தையில், அவருடைய பார்வையில், அவர்களுடைய மனநிலையில் எப்பொழுதும் வன்முறை கலந்திருக்கும். ஆனாலே வன்முறை ஒரு பொழுதும் நிலையான தீர்வை மனிதர்களுக்கு வழங்காது. ஆனால் அன்பு, புரிதல், மரியாதை மற்றும் உரையாடல் ஆகியவை நிலையான அமைதியை ஏற்படுத்தும். வன்முறை தவிர்த்து நாங்கள் அமைதி வழியிலே செல்வதற்கும், அந்த அமைதி வழியை நாங்கள் ஏனையவர்களுக்கும் அவற்றை வழங்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்களாகவும் அதிலே அமைதியை ஏற்படுத்தும் மனிதர்களாக நாங்களும் விளங்குவதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.